என்னை மாற்றுவதற்காக அவர் மாறினார். என்னை எப்படி மாற்றுவதற்காக அவர் எப்படி மாறினார், அதைத்தான் இன்றைக்கு 7 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி மலைமேல். தேவ அன்பின் எல்லை அங்கு நான் கண்டேன், கொல்கதா மலைமேல். யாகத்தின் நல் ஓசையை கேட்டேன், கருணையின் முகம் கண்டே. கல்வாரி மலை மேல் அன்று, கல்வாரி மலை மேல். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே, கல்வாரி மலை மேல். தேவ அன்பின் எல்லை அங்கு நான் கண்டேன், கொல்கதா மலை மேல். தேவ திருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினார். தேவ திருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினார். மனுகுல பாவம் தீக்கிடவே அவர் சிதைந்து மனுகுல பாவம் தீக்கிடவே அவர் சிதைந்து மாண்டதினார். ஓ அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி தேவகன்பின் எல்லை அங்கு நான் கண்டேன், கொல்கதா மலை. ரட்சகரேசு அன்று அம்மலை மேல் ரத்தம் சிந்தினதா. ரட்சகரேசு அன்று அம்மலை மேல் ரத்தம் சிந்தினதா. திருகால் கரங்கள் மூன்றாணிகளால் உழைக்க தொங்கினதா. திருகால் கரங்கள் மூன்றாணிகளால் உழைக்க தொங்கினதா.
அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன். கல்வாரி மலைமே தேவ அன்பின் எல்லை அங்கு நான் கண்டேன். கொல்கதா மலைமே தியாகத்தின் ஓசையை கேட்டேன். கருணையின் முகம் கண்டேன். கல்வாரி மலை மேல் அன்று கல்வாரி மலை மேல் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன். கல்வாரி மலை மேல் தேவ அன்பின் எல்லை அங்கு நான் கண்டேன். கொல்கதா மலை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி உலகம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்த அந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள். இயேசு மரித்ததைத்தான் நினைவு கூறுகிறோமே தவிர மரித்த ஒருவரை நாம் நினைவு கூறவில்லை. ஏனென்றால் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரித்தவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பொதுவாக ஒருவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்றால் அவர் உயிரோடு இருக்கக்கூடாது. அவர் உயிரோடு இல்லாவிட்டால் தான் அவருடைய மரணத்தை நினைவு கூற முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறுவதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம் என்னவென்றால் உயிரோடு இருக்கிற ஒருவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி என்றால் மரித்தவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசுவை தவிர இதே போல உலகத்தில் யாருமே இல்லை. இயேசு ஏன் மரித்தார்? இயேசு யார்? அவர் கடவுள், மனிதனை படைத்த தெய்வம். பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று அழைக்கப்பட்ட தேவனானவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற பெயரிலே வந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை பற்றி இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை படிப்பதனுடைய நோக்கம் நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் பல காரியங்களிலே தன்னை மாற்றிக்கொண்டார். நாம் எதற்காக இயேசுனுடைய பிள்ளையாய் வாழ்கிறோம் என்கிற அர்த்தத்தை நாம் உணர வேண்டும். என்னை மாற்றுவதற்காக அவர் மாறினார். என்னை எப்படி மாற்றுவதற்காக அவர் எப்படி மாறினார், அதைத்தான் இன்றைக்கு 7 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, கடவுள் மனிதனாக மாறினார். இன்றைக்கு மனிதர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு நல் வாழ்க்கை தரக்கூடிய உயர்ந்த எண்ணங்களை கொடுத்தவர்களை எல்லாம் அவர்கள் மரித்த பின்பு கடவுள் என்று வழிபடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே நம்மை படைத்த கடவுள், தேவன், இறைவன், அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அந்த காலத்திலே சினிமாவிலே பாடுவார்கள், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து மனிதனுடைய வேதனையை அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கடவுள் உண்மையிலே மனிதனாக வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேம் என்னும் ஊரிலே, அதாவது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்னும் ஊரிலே கடவுள் மனித அவதாரம் எடுத்து நம்மை போல சிறு குழந்தையாய் மாறினார். பொதுவாக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் ஒரு சாதாரண மனிதனுக்காக தன்னை தாழ்த்தி அவன் நிலைக்கு போவது சற்று கடினம்தான். ஒருவேளை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட அவர்கள் அந்தஸ்தை விட்டு கொடுக்க கொஞ்சம் தயங்குவார்கள், தயக்கம் காட்டுவார்கள். ஒருவேளை சொந்த பந்தத்துக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக தங்களுடைய அந்தஸ்தை விட்டு கொடுக்கலாம். ஆனால் முழு உலகத்திலும் இருக்கிற மனுக்குலத்தை மீட்பதற்காக கடவுள் மனிதனாக மாறினார். மனிதன் என்றால் வேதனை அனுபவிக்கக்கூடியவன், பல பிரச்சனைகள் உள்ளவன், பல போராட்டங்கள் உள்ளவன். கடவுள் மனிதனை படைத்த போது இப்படிப்பட்டவனாக படைக்கவில்லை. தேவனுடைய சாயலில் மனிதனை படைத்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் பாவம் செய்தபடினால் தேவ சாயலை இழந்து போய்விட்டார்.
இவனை மறுபடியுமாக தேவ சாயலுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தேவாதி தேவனானவர் தம்முடைய சாயலை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் மனுஷ சாயலானார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனிதர்கள் பாவம் செய்த பின்பு அழியும் தன்மைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய ஆன்மா அல்ல, அவர்களுடைய சரீரம். இந்த சரீரம் அழியும் தன்மைக்கு வந்து விட்டது பாவத்தின் விளைவினாலே. நம்மை உண்டாக்கின தேவன் தம்முடைய அந்தஸ்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய அதிகாரத்தை இவைகளெல்லாம் வைத்துவிட்டு இந்த பூமியிலே நம்மை போல் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, எதற்காக மாறினார் என்றால், நாம் தேவ சாயலை அடைவதற்காக. ரோமலுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காகத்தான் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு மனிதன் பிசாசின் சாயலில் இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற எவனும் தேவனை கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த புனித வெள்ளி நாளிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஏன் என்னை போல மனுஷர் சாயலானார் என்றால், தேவன் இழந்து போன தேவனுடைய சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இயேசுவே என்னுடைய பாவ சாயலை மாற்றி உம்முடைய தெய்வீக சாயலை எனக்குள்ளே கொண்டு வாரும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இயேசு உங்களுக்காய் மரித்தார் அல்லவா? அந்த மரணத்தின் மூலமாக உங்களை தம்முடைய சாயலுக்கு மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆம், தம்முடைய மேன்மை, தம்முடைய எல்லாவற்றையும் துறந்து நமக்காய் வந்தார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பதவி, உங்களுடைய பணம், உங்களுடைய அந்தஸ்து, இவைகளை எல்லாம் இயேசுவுக்காக விட்டு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அந்தஸ்திலிருந்து இயேசுவுக்காக இறங்கி வர கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசு தேவன் மனிதனாய் தன்னை மாற்றிக்கொண்டார். இரண்டாவதாக, பரிசுத்தமான தெய்வம் நமக்காக பாவமாக மாறினார். வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆம், யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய நிரபராதி, எந்த தவறும் செய்யாத ஒரு புனிதமான ஒரு மனிதன், நீதிமான், யாரோ ஒருவனுக்காக தன்னை குற்றவாளியாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. உனக்காக என்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் பாவியாகிய நம்மை மீட்பதற்காக அவர் பாவமாக மாறினாராம். ஆம், மனிதன் என்றைக்கு பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கே அவன் பாவத்தில் விழுந்து போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களானார்கள் என்று. எனவே என கண்பானவர்களே, பரிசுத்தர் நமக்காக பாவமானார். ஏன்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே, முதல் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே இதைத்தான் சொல்லுகிறார். பாவத்தில் செத்து கிடந்தீர்கள், ஆனால் இயேசுனுடைய மரணம் உங்களை உயிர்ப்பித்தது. இப்பொழுது பாவத்திற்கு நீங்கள் சாக வேண்டும். இனி என்னால் குடிக்க முடியாது, அந்த பாவத்துக்கு நான் செத்து விட்டேன். இனி என்னால் பொய் சொல்ல முடியாது, அந்த பாவத்துக்கு நான் செத்து விட்டேன். இனி என்னால் விபச்சார வேசித்தனம் பண்ண முடியாது, அந்த பாவத்துக்கு நான் செத்து விட்டேன். இனி தேவனை தவிர வேறு எதையும் கையெடுத்து என்னால் ஆராதிக்க முடியாது, ஏனென்றால் அந்த விக்கிரக ஆராதனை என்கிற பாவத்துக்கு நான் செத்து விட்டேன். ஆம், நாம் பாவத்துக்கு சாவதற்காக பாவமறியாத தெய்வம் நமக்காக பாவமானார். கடவுள் முதலாவது மனிதனானார். இரண்டாவதாக பரிசுத்தர் நமக்காக பாவமானார். மூன்றாவதாக ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவன் நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தண்ணீர் என்றால் ஒரு செழிப்புக்கு அடையாளம். விவசாயிகள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே வறுமையிலே வாழ்வதற்கு காரணம் என்ன? தண்ணீர் இல்லை.
ஒரு நாடு செழிப்பா இருக்க வேண்டுமென்றால் நீர்ப்பாசனம் அவசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாராம். ஆம், ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தெய்வம் நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக தெய்வம் எப்படி மாறினார்? ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர்தான். மனிதனை படைத்து பூமியை படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு தகுதியுடையவர் அவர்தான். ஏனென்றால் அவர்தான் ஆசீர்வாதம், அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அப்படிப்பட்டவர் நமக்காக சாபமானார். முள்முடியை சூட்டினார்கள் அல்லவா, அந்த முள் சாபத்துக்கு அடையாளம். மனிதன் பாவம் செய்த போது இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மனிதன் பாவத்தினால் சம்பாதித்த அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய அவர் நமக்காக சாபமானார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல சாபங்கள் இருக்கலாம். இந்த சாபத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வழியே இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்கள் சாபத்துக்காக அவர் சாபமானார். சாபமானவராகவே அவர் இருந்து விடவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது வேறு விஷயம். ஆனால் அவர் அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமானார். 4ஆவதாக ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற தேவன் நமக்காக தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. வானம் பூமி என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு அரை கிரவுண்டு இடம் வச்சிருந்தாலே இன்னைக்கு மனுஷன் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா பெரிய பணக்காரனா இருக்கிறவன் தன்னை பெரிய பந்தாவாக காட்டிக் கொள்ளுகிறான். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறவர்களை கையில் பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் என்னுடையது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது மிக அழகாக வர்ணிக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம், மாறாத தெய்வம் என்று. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை எழுத காரணம் என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அறிந்து சொல்லுகிறார், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக நமக்காக அவர் தரித்திரரானாராம். ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக தரித்திர கோலம் எடுத்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சரித்திரத்தின்படி பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் உடம்பில் ஒரு சிறிய அளவு துணி கூட இல்லை. அவரை நிர்வாணமாக்கினார்கள். பாவம் செய்த பொழுது மனிதன் நிர்வாணமானானே, தேவனுடைய மகிமை அவனை விட்டு போனபடியால் அவன் நிர்வாணமானானே. அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக இயேசு மனிதனுக்காக நிர்வாணத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு துணி கூட இல்லாத தரித்திரனை போல ஏன் மாறினார் தெரியுமா? நாம் ஐஸ்வர்யவன்களாய் மாறுவதற்காக. முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. மீண்டும் சொல்கிறேன், கடவுள் தேவன் மனிதனாக மாறினார். நாம் தேவ சாயலை அடைவதற்காக. தேவன் நமக்காக பாவமானார். பாவிகளாகிய நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவர் நமக்காக சாபமானார். ஏன்? நாம் சாபத்திலிருந்து விடுபட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக. 4ஆவதாக ஐஸ்வர்யவனாகிய தேவன் நமக்காக தரித்திரரானார். ஏன்? நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று பூமிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக நமக்காய் தரித்திரரானார். 5ஆவதாக மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியாக மாறினார். யோசித்து பாருங்கள், உலகத்தில் எந்த மேய்ப்பனாவது ஆடாக மாற முடியுமா? முடியாது. மேய்ப்பன் மேய்க்கிறவன், ஆடு மேய்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நானே
நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 80 அதிகாரம் 1 வசனத்துல இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்று தேவன் அழைக்கப்படுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனத்திலே ஆத்துமாவின் மேய்ப்பர் என்றும், எபிரேயர் 13:20 அவர் பெரிய மேய்ப்பர் என்றும், 1 கொரிந்தியர் 5:4 பிரதான மேய்ப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி மேய்ப்பராக ஜனங்களை மேய்க்கிறவர் எதற்காக ஆட்டுக்குட்டியாய் மாறினார்? யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்திலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான். தேவ ஆட்டுக்குட்டியாக ஏன் மாறினார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக மாற வேண்டும் என்றால் பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது லேவியராகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 32 வசனத்திலும் 9 அதிகாரம் 2 வசனத்திலும் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் இந்த பூமியிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக வந்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 14 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆம், ஏன் மேய்ப்பன் ஆடாக மாறினார் தெரியுமா? நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருந்தோம். நம்முடைய பாவத்துக்காக நாமே பலியாகி விடக்கூடாது என்பதற்காக ஆடுகளாகிய நம்மை மீட்பதற்கு மேய்ப்பனாகிய அவர் நம்மிடத்தில் நமக்கு பதிலாக நம்மை போல ஆடாக மாறி அவர் பழுதற்ற பலியாக ஒரு பலி ஆடாக மரித்தார். எவ்வளவு தேவனுடைய அன்பு பாருங்கள். ஆட்டுக்குட்டிகள் தான் தியாக பலியாக சாக வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நமக்காக ஆடாக மாறினார். மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் ஞாபகத்துக்காக, முதலாவது தேவன் மனுஷனானார், மனுஷ சாயலானார், நான் தேவ சாயலை அடைவதற்காக. பரிசுத்தர் பாவமானார், பாவியாகிய நான் பரிசுத்தமாய் மாறுவதற்காக. ஆசீர்வாதத்தின் தேவன் சாபமானார், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக. ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் எனக்காக தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்காக. மேய்ப்பனாய் என்னை மேய்க்கிற தெய்வம் ஆட்டுக்குட்டியாய் மாறினார், ஏன்? நான் பலியாகி விடக்கூடாது என்பதற்காக. ஆறாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எபிரேயரின் புத்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்திலே பவுல் சொல்கிறார், ஒருவராய் சாவாமையுள்ளவர், சாகவே முடியாதவர் தான் தெய்வம். தெய்வம் சாக முடியாது. அப்படி சாவாமையுள்ளவர், சாவு என்றால் என்ன என்றே தெரியாதவர், மனிதனை சாவிலிருந்து மீட்பதற்காக அந்த சாவை அவர் ருசி பார்த்தாராம். தெய்வ பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மனிதனாயிருந்தாலும் கடவுள் பக்தி இருக்கலாம், ஆனால் ஆன்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகம் செல்ல முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுடைய கணக்கில் எழுதப்படுகிறது. இந்த பாவம் நம்மை மரணத்துக்கு நேராக, அதாவது இந்த சரீர மரணம் அல்ல, ஆன்மீக மரணம், நரக தண்டனைக்கு நேராய் நடத்துகிறது. நாம் அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்மை உண்டாக்கின தெய்வம் சாவாமையுள்ளவர். உங்களுக்காக எனக்காக சாவை ருசி பார்த்தார். அன்பானவர்களே, இந்த சாவை ருசி பார்ப்பது என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில், அதாவது ராஜாக்களுக்கு பக்கத்திலே பானபாத்திரக்காரன் என்று ஒருவன் இருப்பான். ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற உணவில் ஏதாவது விஷம் கலந்து விட்டால் ராஜா செத்துவிடக்கூடாது என்பதற்காக ராஜாவுக்கு கொண்டு போகிற உணவில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் எடுத்து இவன் சாப்பிட்டு பார்ப்பான். இவன் உயிரோடு இருந்தால்தான் ராஜா சாப்பிடுவார். எனவே ஒருவேளை அதில் விஷம் கலந்திருந்தால் அதை
சாப்பிட்ட உடனே இந்த பானபாத்திரக்காரன் மரித்து விடுவான். ஒன்று தெரியுமா? நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, அதாவது நம்முடைய வாழ்க்கை, அதில் விஷம் கலந்திருக்கிறது என்று தெரிந்தும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக தெரியுமா? நாம் மரணத்துக்கு தப்பும்படியாக, நரக தண்டனைக்கு நாம் தப்பும்படியாக ஆண்டவர் மரணத்தை நமக்காய் ருசி பார்த்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 51ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், இயேசுவை நம்பி அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார் என்று ஒருவன் நம்பி அவரிடத்தில் வந்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நீ மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. ஏனென்றால் இயேசு மரணத்தை ருசி பார்த்து விட்டார். நான் இந்த சரீர மரணத்தை பற்றி பேசவில்லை. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் எல்லாருக்கும் சரீர மரணம் உண்டு. ஆனால் இந்த ஆன்மா நித்தியமாக நரகத்தில் மரித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மரணத்தை ஆண்டவர் ருசி பார்த்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை நம்பி வருவீர்கள் என்றால், அவருடைய வார்த்தையை கைக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் 2ஆம் மரணமாகிய அந்த நரக தண்டனையாகிய மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. 7ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் நமக்காக கைவிடப்பட்டார். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ளவர், ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனால் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார் அல்லவா, சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினாரே. பிதா ஒரு கணம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். குமாரனே, நான் உன்னை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னை கைவிடுகிற அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய கரங்களை நான் பற்றிக் கொள்ளப் போகிறேன். ஆம், கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் நமக்காய் கைவிடப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்டு பரலோகத்திலே சேர்ப்பதற்காக. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், கைவிடாத தேவன் நமக்காக கைவிடப்பட்டார். அதே சமயத்துல மகிமையின் தேவன், மகிமையின் தற்சரூபமானவர் நமக்காக மகிமையை இழந்தார். ஏன் தெரியுமா? நம்மை கொண்டு போய் மகிமையிலே சேர்ப்பதற்காக. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கையும். அப்படி சேர்ப்பதற்காக திரும்ப வரப்போகிறார். நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. இயேசுனுடைய வருகை சமீபம். விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இருள் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளம். அதற்கு முன்பாக இயேசு வந்து தம்முடைய சபையை மீட்டுக் கொண்டு போகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டார். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொன்ன இந்த செய்தியை யோசித்து பாருங்கள். தேவன் மனுஷ சாயலானார். ஏன்? நான் தேவ சாயலை அடைய. தேவன் பாவமானார். பரிசுத்தம் உள்ளவர் பாவமானார். நான் பரிசுத்தவனாய் மாற. ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவன் எனக்காய் சாபமானார். நான் ஆசீர்வாதமாய் மாற. ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எனக்காய் தரித்திரரானார். நான் ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்காக. மெய்ப்பனாய் இருக்கிற தேவன் நான் ஆட்டுக்குட்டியாக பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு பதிலாக என்னிடத்தில் மெய்ப்பனே ஆட்டுக்குட்டியாக வந்து என்னை காப்பாற்றினார். சாவாமையுள்ளவர் நான் செத்துவிடக் கூடாது என்பதற்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் சீக்கிரத்தில் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த நேரத்தில் நாம் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். இந்த தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய அன்புக்குள்ளே வாழுங்கள். இந்த புனித வெள்ளி உங்களை ஒரு புனிதனாக மாற்றுவதாக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, 7 காரியங்கள் எங்களுக்காய் நீர் மாறினீர் என்று நாங்கள் தியானித்தோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள், எதற்காக இயேசு மரித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபித்தார். ஏதோ இயேசுக்காக பரிதாபப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டாரே, இவ்வளவு ரத்தம் சிந்தினாரே, இவ்வளவு அடிக்கப்பட்டாரே என்று உம்முடைய பாடுகளை பார்த்து உமக்காய் பரிதாபப்படாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையில நரகத்துக்கு போகக்கூடிய பரிதாபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான்
இயேசு எனக்காய் மரித்தார் என்கிற சத்தியத்தை அறிந்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளையாய் வாழ உதவி செய்வீராக. நம்முடைய மரணத்தினால் எங்களுடைய மரண தண்டனையிலிருந்து எங்களை விடுவித்து அதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டீர்கள். இந்த சத்தியத்தின்படி நடவுங்கள். நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் இயேசு உங்களுக்காய் மரித்தார். உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க மரித்தார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.